தொல்லியல் மற்றும் கல்வெட்டியலில் முதுகலை பட்டயமும் அருங்காட்சியகவியலில் பட்டயமும் பயின்றவர். தமிழ்நாடு தொல்லியல் துறையில் 33 ஆண்டுகள் பல பொறுப்புகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அலுவலகத்துக்கு மட்டுமே ஓய்வு, அலுவலுக்கு ஓய்வில்லை என்று தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இளைஞர். கல்வெட்டுகள், செம்பு பட்டயங்கள், பனை ஓலைகள், நாணயங்களில் உள்ள தமிழி, வட்டெழுத்து, கிரந்தம், தமிழ் என அனைத்து வகையான எழுத்துக்களையும் படித்தறிந்து பொருளுரைக்கும் வல்லமை படைத்தவர். 25 நூல்களை எழுதிய, இன்னும் சில பல நூல்கள் எழுதி கொண்டிருக்கும் எழுத்தாளர். பாண்டிய நாடு முழுவையும் ஆய்வு செய்து ஆவணப்படுத்தியவர். நாங்கள் ஐயா என்று அன்போடு அழைக்கும் தொல்லியல் மூதறிஞர் முனைவர் வேதாச்சலம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். எல்லோருக்கும் முதற்கண் எனக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நான் முதலிலே சொல்ல வேண்டியது நன்றி தான். இது போன்ற ஒரு முயற்சி ஒரு 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இடத்திற்கு சென்று அங்குள்ள ஆவணங்களை ஆவணப்படுத்தி ஒரு குறும்படமாக வெளியிட்ட எல்லோருக்கும் எனக்கு நன்றி. அது குறிப்பாக நான் கண்டிப்பாக பலரை சொல்ல வேண்டும். குறிப்பாக FOH என்று சொல்லக்கூடிய அந்த நண்பர்கள், அந்த அமைப்பின் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்த நிலையில் நான் நினைக்கிறது நண்பர் காந்திராஜன் நீண்ட காலமாக இந்த கல்வெட்டு ஆய்வுகளிலே அவர் துறை வேறு ஏதாவது இருந்தாலும் கூட பாறை ஓவியங்களை பற்றி அதிகமாக அவர் ஆய்வு செய்தாலும் கூட இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை படியெடுத்து ஏற்கனவே செம்மொழி ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அந்த படங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்தவர், முழு முயற்சி செய்தவர். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த நிலையில் நான் இந்த ஃபீல்டில் இன்றைக்கும் 51வது வருஷம் நான் இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறேன். 51 வருஷம் தொல்லியல் துறை. நான் நிறைய நாள் வருத்தப்பட்டது உண்டு, நிறைய நாட்கள் வருத்தப்பட்டது உண்டு. இந்த மாங்குளம் மலையில் நான் 100 முறை ஏறியிருப்பேன். ஆயிரக்கணக்கான மாணவர்களை கூட்டி சென்று, பொதுமக்களை கூட்டி சென்று பல முறை காட்டியிருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் எனக்கு மிகுந்த வருத்தம். நம்முடைய தமிழ் மக்களுக்குடைய அழிவுக்கு வேறு எங்கிருந்தும் யார் வர வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளூர்லேயே எல்லாம் இருக்காங்க. அதை சொல்லுவாங்க, எப்படி ஒரு வீட்டில் அந்த கரையான் இருக்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்காங்க. பாரதி சொல்வார், கண்ணிரண்டையும் விட்டு சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரியாரோ என்று பாரதி அப்போ பாடும்போது நான் நினச்சேன், இந்த மலைகளுக்கெல்லாம் இப்படி அழிவு வந்து கொண்டு இருக்கிறதே, இதற்கெல்லாம் தடுப்பார் இல்லையா? எப்போவுமே ஏழை சொல் அம்பலம் ஏறாது. ஆனால் தற்போது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது. கருப்பழனியப்பன் போன்றவர்கள் எங்கள் துறைக்கு தொல்லியல் துறைக்கு இந்த அற்புதமான ஒரு படத்தையும் தயாரித்து அவர் பேசும்போது, நாங்கள் பேசினா உலகம் கேட்காது, ஆனால் கருப்பழனியப்பன் பேசினா இந்த உலகம் கேட்கும். ஏன்னா அப்படிப்பட்ட மீடியாவை வச்சுருக்காரு. அதாவது மீடியாவில் ஒரு உலகத்தில் ஒரு எந்த ஒரு உண்மையையும் உலகம் முழுக்க அறிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது மின்சார கனவு இல்லைன்னு சொல்கிறாங்க அதை பற்றி. ஆனால் அவர் எடுத்திருக்க அந்த முயற்சியை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது அந்த கல்வெட்டுகளை பற்றிலாம் நான் சொல்ல நினச்சேன். ஆனால் அருமையாக ரொம்ப எளிய தமிழில் அது சிறந்த ஒரு தொழில்நுட்பத்தில் அந்த வரிகளை போட்டு, அந்த பழைய எழுத்துக்களை போட்டு, தற்கால எழுத்துக்களை எல்லாம் அவர் போட்டு அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். அதனால் இந்த கருப்பழனியப்பனுக்கு கண்டிப்பாக உங்கள் துறையிலேயே நீங்கள் கவனம் செலுத்திய அதே வேளையில் இந்த தொல்லியல் சார்ந்த நம்முடைய தமிழனுடைய அடையாளமாக தமிழனுடைய தொன்மையை காட்டக்கூடிய இந்த ஆவணம் குறித்த படங்களை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்தாப்புல எங்களுடைய துறையை சார்ந்த நண்பர்கள் எப்போவுமே நான் அடுத்த தலைமுறை எப்போவுமே வரணும்னு நான் நினைப்பேன். அந்த வகையில் மதுரையில் 2 பேர் முக்கியமாக இன்றைக்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் எங்கள் துறையை சார்ந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் துடிப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர் ஆசை தம்பி, அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதற்கு அடுத்தாப்புல அரசாங்க வேதாட்சிய துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த டாக்டர் மருதுபாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக
இந்த படம் இருக்கிறது. அனைவருக்கும் நன்றியை நான் கூறிக்கொண்டு சில விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கு மதுரையை சுற்றி இவ்வளவு கல்வெட்டு இருக்குது. மதுரையினுடைய நாற்புறமும் மதுரைக்கு நுழையக்கூடிய நாற்புறத்திலும் இருக்கக்கூடிய குன்றுகளில் எல்லாவற்றிலுமே இந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுக்கள் இருக்கின்றன, எழுத்துக்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லும்போது அவர் காந்திராஜனே சில விஷயங்களை சொன்னார். ஏன் அப்படி இருக்கிறது, எதற்கு என்ன காரணம்னு என்று அவர் சொல்லும்போது, மதுரை என்பது ஒரு சிறப்பு மிக்க ஒரு நகரம். அரசியல் சிறப்பு வாய்ந்தது, பண்பாட்டு சிறப்பு வாய்ந்தது, சமய சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய மதுரையை எல்லாரும் தங்களுடைய கொள்கையை பரப்புவதற்கு முதல் கூட்டத்தை மதுரையில் போடுவார்கள். ஆனால் எங்கள் நகரத்துக்கு விடிவே இல்லை. இன்னைக்கு மதுரை நான் போவேன், கோயம்புத்தூர் பக்கம் போங்க, அங்கே எந்த ஒரு சிரமம் இல்லாமல் ரோட்டில் வண்டி ஓட்டலாம். மதுரையில் ஓட்டவே முடியாது. நாங்கள் பழைய மதுரை, அந்த விதத்தில் பழைய மதுரையாக தான் இருக்கோம். அதனால் இந்த வகையிலாவது இந்த மதுரையினுடைய சிறப்பை எடுத்து காட்டக்கூடியது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அந்த இதில் இதற்கு முக்கியமான காரணம் மதுரையினுடைய அடையாளம் எப்போவுமே தமிழாகத்தான் இருந்திருக்கிறது. எப்போவுமே இலக்கிய 2000 ஆண்டு இலக்கியத்தை இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, மதுரை காஞ்சி எடுத்துக்கிட்டாலும், சங்க இலக்கிய பாடல்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது தேவார பாடல்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிற்காலத்தில் இருக்கக்கூடிய திருவிளையாடல் போன்ற புராணங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மதுரை எப்போதும் தமிழோடு அடையாளப்படுத்துகின்ற ஒரு ஊராக, மாநகரமாகத்தான் இருந்திருக்கிறது. தமிழ் நிலைபெற்ற தாங்கரும் மதுரை என்றுதான் அதை கூறுவார்கள். தமிழ் நிலைபெற்ற தாங்கரும் மதுரை என்றுதான். தமிழ் கூடல் எப்போ மதுரையை தமிழோடு சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. அதனால் எழுத்தறிவும், அதாவது இந்த இலக்கணம் எல்லாம் ஒரு செழித்து வளர்ந்த ஒரு இடம் என்ற ஒரு காரணத்தினால இங்கே அதிகமான எழுத்தறிவு பெற்ற மக்கள். மற்ற இடத்துல இல்லை நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் எங்கே தோன்றினாலும் இந்த தமிழ் எழுத்துக்கள் கிடைக்குது. அதனால் இந்த இடத்துல அதிகமாக அந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எழுத்துக்கள் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த தமிழ் நிலைபெற்ற ஒரு மதுரைங்கிற ஒரு காரணம்தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன். அடுத்தப்பல மதுரையை பற்றி நீங்கள் ஆய்வு செய்து மதுரையினுடைய தொன்மையை ஆய்வு செய்யணும்னு மதுரைக்குள்ளே போனீங்கன்னு சொன்னாங்க. அது மதுரை மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம். நிறைய வரலாற்று சான்றுகளை பெற்ற இடம் தான். ஆனால் மதுரை போன்று படையெடுப்புகளாலும் மற்ற பாதிப்புகளாலும் அதிக அளவிலே பாதிக்கப்பட்ட ஒரு நகரம் என்றால் மதுரை தான். இன்றைக்கு மதுரையினுடைய தொன்மையை சங்க இலக்கியம் பேசுகிறது, நெடுநல்வாடை பேசுகிறது, மதுரை காஞ்சி பேசுகிறது என்றெல்லாம் தேடி போனீங்கன்னா அந்த மதுரையை அதற்குரிய சான்றுகளை மதுரையினுடைய அகப்பகுதியிலே பார்க்க முடியாது. அப்போ ஒருத்தர் கேட்போம், மதுரையில் ஒரு மிக தொன்மையான ஒரு கல்வெட்டுனா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த அந்த கூன்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய நெடுமாறனுடைய கல்வெட்டு தான் நமக்கு வைகை கரையில் கிடைத்திருக்கிறது. அது கூட வண்ணான் துவைப்பதற்காக பயன்படுத்த கொண்டிருந்த ஒரு கல்லாகத்தான் இருந்தது. அதை தொல்லியல் துறைக்கு ஒருத்தர் சொல்லி அந்த கல்லை எடுத்து இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்போ அதுதான் மிக பழமையானதாக இருக்குது. சங்க தமிழ் மதுரை என்றும் சங்க கால மதுரை என்றெல்லாம் சொல்லக்கூடியதுக்கு என்ன சான்றுன்னு சொல்லும்போது, இந்த மதுரையை சுற்றியில் இருக்கக்கூடிய 90க்கு மேற்பட்ட ஒரு 15 இடம் சொன்னார். 15க்கு மேற்பட்ட இடங்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டு இருப்பது தான் மதுரையினுடைய தொன்மையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, மதுரை என்ற சொல்லுக்கு மதுரை என்ற பெயரே இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்களில் தான், இந்த தமிழ் கல்வெட்டில் தான் வருகிறது. அணைப்பட்டியிலும் அல்லது அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளில் தான் வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய நகரங்களுக்கு நான் போயிருக்கிறேன். உலகம் முழுக்க உள்ள பல பாரம்பரியமிக்க நாகரிகமிக்க நாடுகளுக்கெல்லாம் நான் நிறைய என்னுடைய ஓய்வுக்கு பிறகு பெரும்பாலும் ஒரு அரசு ஊழியருக்கு எப்பவுமே தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அது எப்பவுமே நான் சொல்லுவேன் ஒரு கரந்துரை வாழ்க்கை என்று சொல்வேன். அந்த கரந்துரை வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்த பிறகுதான் நாங்களாம் வெளியே தெரிஞ்சோம். அது வரைக்கும் எங்களால் வெளியே பெரிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கேன். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான நகரங்களாக இருக்கிற உஜ்ஜயினி, மதுரா, அதே மாதிரி ராஜகிருகம் என்று சொல்லக்கூடிய ராஜகிருகம், பாடலிபுத்திரம் போன்ற பழமையான நகரங்களுக்கெல்லாம்
நான் சென்று ஆய்வு செய்திருக்கிறேன். ஆனால் இந்திய நாட்டிலே எந்த நகரத்தை பற்றியும் எவ்வளவு பழமையான 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட கல்வெட்டுக்கள் எந்த நகரத்திலும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மதுரை மக்கள், மதுரை மற்றவர்கள் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, மதுரையை சார்ந்தவர்களுடைய கண் வந்து கண்டிப்பாக இனிமேல் போகும். இனிமேல் இந்த குறும்படத்தை பார்த்த ஒரு பிறகு கண்டிப்பாக போகும் என்று சொல்லலாம். இன்னொன்று, சங்க இலக்கியத்தை ஒரு காலத்தில் கிபி முதல் 2-3ஆம் நூற்றாண்டு என்றால் கருதி கொண்டிருந்தார்கள். நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்கள்லாம் சொன்னார்கள். ஆனால் சங்க இலக்கியத்தின் தொன்மையை பறைசாற்றுகின்ற ஒரு கல்வெட்டுக்களாக பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி இங்கே மாங்குளம் கல்வெட்டில் வருகிறது. மாங்குளம் என்று சொல்வதை விட மாங்குளத்துக்கு அருகில் உள்ள மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் பல நேரத்தில் அதை அனுபவிச்சிருக்கோம். அந்த ஊருக்காரங்க உள்ளே நுழையும் போது, ஏன் சார் மாங்குளம் கல்வெட்டுன்னு போட்டிருக்கீங்களே, மீனாட்சிபுரத்துக்கு பக்கத்தில் தானே இருக்குதுன்னு சொல்லி அங்குள்ள சில வக்கீல்லாம் என்கிட்ட கேட்பார். மக்களும் கேட்டால் அவங்க நியாயமான கோரிக்கை. அதனால் இந்த மாங்குளம் கல்வெட்டுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக மீனாட்சிபுரத்தையும் கண்டிப்பாக சேர்த்து போடணும். இதில் ஏதாவது திருத்தம் செய்ய முடிந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மக்களுடைய உணர்வை மதிக்கணும். ஏன்னா அது அவங்க வந்து முதல்ல வெளியிடத்திலிருந்தவங்க எவ்வளவோ பாதுகாப்பு செய்தாலும் கூட மண்ணின் மைந்தராக அது இந்த ஊருக்கு சொந்தக்காரராக இருக்கிற அவர்கள் தான் முதல்ல வந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால் அவர்களுடைய நம்ம கண்டிப்பாக அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அதற்கு அடுத்தாப்புல இந்த கல்வெட்டுகளை பற்றி சொல்லும்போது அதனுடைய நோக்கம், அது எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இது சமண சமயத்தை சார்ந்தது, இல்லை பௌத்த சமயத்தை சார்ந்தது, இல்லை ஆஜீவ சமயத்தை சார்ந்தது என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் துறவிகள் வாழ்ந்த இடம் என்பதை வந்து எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அது வந்து பார்ப்பதற்கு ஏதோ படுக்கை மாதிரி இருக்குது, ஏதோ குகை மாதிரி இருக்கிறது. ஆனால் அது ரொம்ப ஒரு காலத்தில் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு இடமாக இருந்திருக்கிறது. அது கல்லூரியாக இருந்திருக்கிறது. வருகின்றவர்களுக்கு மருத்துவம் உள்ள நோயும் உடல் நோயும் தீர்க்கக்கூடிய மருத்துவ சாலையாக இருந்திருக்கிறது என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த இடங்களுக்கு வந்து என்னன்னா நான் கருதுவது, இது அந்த சமயத்தை ஒரு பக்கம் விட்டுடுங்க. ஆனால் தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழனின் தொன்மையை காட்டக்கூடிய சான்று என்று நாம் இன்று காட்டக்கூடிய நிலையில் இருக்கனா இந்த கல்வெட்டுக்களை தவிர வேறு எதுவும் இல்லை. பானை ஓடுகளில் அந்த அகழாய்வில் கிடைத்த அந்த பானை ஓடுகள் கிடைத்த அந்த தமிழ் எழுத்துக்களை தவிர வேறு ஒன்றுமில்லை. அந்த வகையில் வந்து இது வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழனுடைய அல்லது தமிழ் மொழியினுடைய தொன்மையை காட்டக்கூடிய மிக பழமையாக கல்வெட்டுக்கள் இவை என்று நாம் சொல்லலாம். அதற்கு அடுத்தாப்புல இப்போதும் வந்து என்ன, எல்லா காலகட்டத்திலும் நம்மை பாகுபடுத்தக்கூடிய அந்த முயற்சி எப்போவுமே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எந்த ஊருக்காரன், நாம் எந்த ஜாதிக்காரன், எந்த சமயத்தை சார்ந்தவன் என்பதை நாம் மறந்து ஒன்றாக சகோதரர்களாக இருந்தாலும் கூட நம்மை வேறுபடுத்தி எப்போவுமே பிரித்தாலும் சொல்கின்ற சூழ்ச்சி எப்போதுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே மீறியில் நம்ம தமிழ் பண்பாடு தமிழர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு மலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மலையும் சமய சார்புடையதாக இருந்தாலும் கூட சமய குறைவுடையமையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன், இன்றைக்கு பேசப்படுகிற திருப்பூர் மாவட்டத்தில் பழமையான கல்வெட்டு அப்படின்னு தொல்லியல் ஆதாரம் எடுத்திங்கன்னா சமண சமயத்தை சார்ந்ததாக இருக்கிறது. தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ளது. அதோடைய சிற்பங்கள் சமண சமய சிற்பங்கள்லாம் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியர் காலத்தை சார்ந்த முற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்த அந்த கோயில், அந்த குடைவரை கோயில் இருக்கிறது. முருகன் சங்க காலத்திலே இருந்த குறைவுடமாக இருந்திருக்கிறது. அதேமாதிரி இஸ்லாமியர்கள் 14ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் சிக்கந்தர் ஷா என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி மன்னனுடைய அந்த தர்காவாக அது இருந்திருக்கிறது. ஆனால் அதே மாதிரி ஆனைமலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனைமலையில் வந்து சமணருடைய படுக்கை ஒரு பக்கம் இருக்கிற சிற்பங்கள் இருக்கிறது. முருகனுக்குரிய குடைவரை கோயில் இருக்கிறது. நரசிங்க பெருமாளுக்குரிய குடைவரை கோயில் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இவர்கள் இதெல்லாம் கடந்து எல்லா சமயத்திற்கும் இடம் தந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக மற்றவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனைமலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு சொல்கிறது. ஆனைமலையில் அது வந்து இடைக்காலத்தில் 770 ADக்கு பிறகு
அது ஒரு பிரம்மதேய நகரமாக பிரம்மதேயமாக மாற்றப்படுகிறது. அந்தணர்கள் வாழக்கூடிய ஒரு பிரம்மதேய ஊராக மாற்றப்படுகிறது. அப்போ அந்த பிரம்மதேய ஊரில் சமண சமயத்தை சார்ந்த சிற்பங்கள் இருக்கின்ற படுக்கைகள் இருக்குது. அதில் ஒரு கல்வெட்டு, அந்த தீர்த்தங்கரர் சமண தீர்த்தங்கரர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில், அந்த கல்வெட்டில் அந்த சிற்பத்தை செய்தவன் யார்? அச்சநந்தி செய்வித்த திருமேனி என்று எழுதியிருக்குது. அதற்கு கீழே ஒரு முக்கியமான ஒரு வாசகம், அந்த சமண சமயத்திற்கு புறச்சமயமாக இருக்கக்கூடிய, அதற்கு எதிராக இருக்கக்கூடிய வேத சமயத்தை பின்பற்றக்கூடிய அந்த பிராமணர் சபை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சபையார் இதை காப்போம் என்று வருகிறது. அதாவது நரசிங்க மங்கலத்து சபையார் ரக்ஷை என்று வருகிறது. அப்போ ஒரு சமண தலத்தை வேத சமயத்தையும் வைதிக சமயத்தையும் பின்பற்றக்கூடிய ஒருவரே பாதுகாத்திருக்காங்கன்னு அது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டே இருக்கும்போது நமக்கு எந்தவித வேறு சான்றுகள் தேவையில்லை. அதனால் இந்த மலைகள் எல்லாம் சமயப்பொறையை தமிழனுடைய சமயப்பொறையை எடுத்து காட்டக்கூடிய முக்கியமான இடங்களாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். இன்னொன்று கடைசியாக அவன் சொல்ல ஆசைறேன். இந்த இடங்களை பொறுத்தளவில் நிறையா மாணவர்களுக்கு மத்தியில் நிறையா விழிப்புணர்வு வந்துடுச்சு. இன்றைக்கி நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 30,000 பேருக்காவது இந்த தமிழ் பிராமியை சொல்லிக் கொடுத்துருப்பேன், தமிழை சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஆனால் இதை இன்னும் மாணவர்கள் சொன்ன மாதிரி அவர் கருப்பழனியப்போ இந்த படத்தில் கடைசியில் முடிவில் அவர் சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது தான். இது அந்த இடத்துக்கு நாம் எல்லாரும் குடும்பமாக செல்ல வேண்டும், என்னுடைய குழந்தைகளுக்கு செல்ல வேண்டும். அப்படியெல்லாம் முன்னாடி போயிருக்கோம். அது மாதிரி முன்னாடி நான் போயிருக்கோம். இன்னும் இதை பற்றிய விழிப்புணர்வு வரணும். இன்னொன்று, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது இந்த தமிழ் பிராமி தமிழ் கல்வெட்டுகள் தான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதாவது நமக்கு நம்முடைய பெருமையும் தொன்மையும் நிலைநாட்டுவதற்கு தமிழ் செம்மொழியாக வேண்டும் என்று நாம் பேசும்போது அதற்கெல்லாம் தடைக்கற்கள் வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் நீங்கள் அந்த அந்த இருக்கக்கூடிய ஒன்றிய அரசிலிருந்து கேள்விகள் கேட்டது, இதற்கு உண்மையான சான்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்டபோது நாம் காட்டியது என்ன தெரியுமா? இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள், தமிழி கல்வெட்டுக்கள் தான் என்பதை மறக்கக்கூடியது. அதனால் நாம் இதை போட்டு பாதுகாக்க வேண்டிய கடமை, கட்டுப்பாடு ஒரு எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால் பாரதி சொன்ன மாதிரி திரும்பவும் நான் சொல்லுகிறேன், கண்ணிரண்டையும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகட்டி சிரியாரோ என்ற நிலைக்கு நம்ம கண்டிப்பாக மாறிவிடக்கூடாது என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு படத்தையும் உருவாக்கி, இந்த அற்புதமான கூட்டத்தையும் உருவாக்கிய இந்த FOH நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.